வணக்கம், வந்தனம், நமஸ்கார். நான் உங்கள் சரசம்மா பேசுகிறேன். சரசு ஸ்வீட் ஹோம் வழங்கும் கார்டன் பிளேலிஸ்ட்டில் போயிட்டு பாருங்கள். கார்டன் சேனலில் கார்டன் சொல்லிட்டு வரும். சரசு ஸ்வீட் ஹோமில் பிளேலிஸ்ட்டில் கார்டன் வரும். இப்போது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பார்ட் 2. இப்போ இந்த பார்ட் 2ல் வந்து எப்படி நம்ம வந்து தளத்தை மெயின்டைன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். தளம் பாருங்கள், இது ஃபுல்லாக பாருங்கள், சுண்ணாம்போ பெயிண்ட்டோ அடிச்சிடுங்க, இல்லைன்னா ஒயிட் சிமெண்ட் நல்லா கலந்து ஃபுல்லாக அடிச்சிடுங்க. இது பாருங்கள், தளம் ஏன்னா பாழாகக்கூடாது, அதனால தளத்தை நம்ம வந்து ஃபஸ்ட்டு பராமரிக்கணும். அதனால தளத்தை பாருங்கள், நான் ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி ஆள் வச்சு பெயிண்ட் பண்ணிட்டோம். சரிங்களா? இப்போ நம்ம கார்டனுக்கு இந்த மாதிரி தரெல்லாம் இருக்கக்கூடாது. பாருங்கள், தரெல்லாம் இருந்தால் நல்லா இருக்காது, தண்ணி ஊறக்கூடாது. அதனால் வந்து பெயிண்ட் அடிச்சிட்டோம்னா ஏதோ ஒயிட் சிமெண்ட்டு கூட கலந்து நல்லா டிசம்பர் தான் ஆனால் அடிச்சிருக்கேன் நான். அம்மா பாருங்கள் அடிச்சுன்னு இருக்காங்க, ஆளுங்க பாருங்கள் வேலை பண்ணின்னு இருக்காங்க. இப்போ இது ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து இதை தான் செய்யணும். சரிங்களா? தளத்தை வந்து க்ளீன் பண்ணிடணும். ஏற்கனவே போன வீடியோவில் என்ன சொன்னேன் நான், அந்த இதில் ஃபஸ்ட்டு வந்து கார்டனிங்னா இதில் போய்ட்டு பாருன்னு சொன்னேன் நான். நர்சரி போய்ட்டு ஒரு முறை விசிட் பண்ணுங்கன்னு. அதில் நான் அம்மா போய் பார்த்துட்டு ஒரு 10-20 செடி வாங்கிட்டு வந்தேன்னு வச்சுக்கோங்களேன். நம்மளுக்கு இப்போ சின்னதாக ஸ்டார்ட் பண்ணும்போது சின்ன செடிங்களாம் வாங்கிடுவாங்க. சரிங்களா? அப்புறமா தளத்துக்கு மேலே இப்போ வந்து நம்ம உள்ளே வந்துட்டோம். இந்த ஒரு நிமிஷம். அதனால் சின்ன செடிங்களாம் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வாங்கி மெயின்டைன் பண்ணலாம். நான் ஏற்கனவே செடிங்க ஃபுல்லாக காமிச்சிட்டேன். உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு கீரைங்க, அந்த மாதிரி செம்பருத்தி செடிங்க இதெல்லாம் வந்து எப்பயுமே வளரும் நல்லா. அந்த மாதிரி மல்லிகைப்பூ, முல்லை, மல்லி எல்லா பூவுமே வாங்கிக்கிங்க. இந்த மாதிரி பூங்கள்லாம் ஃபஸ்ட்டு வாங்கினாங்க, ஏன்னா அதுதான் வளரும். இது பாரு, மல்லிப்பூ செடி இங்கேயே வச்சுருக்கேன் அம்மா. இந்த மாதிரி நான் வந்து குட்டி தொட்டியில் மாற்றி வச்சுருக்கேன். பாருங்கள், கருவேப்பிலை செடி, துளசி செடி, கொய்யா மரம் செடி, இந்த மாதிரி எல்லா செடியும் ஃபஸ்ட்டு வாங்கிக்குங்க ஒரு திட்டமாக. இது வந்து முல்லை தானம்மா? முல்லை செடி. அப்புறமா பாருங்கள், இந்த மாதிரி க்ளீனாக பெயிண்ட் அடிச்சிடுங்க. தளம் அடிச்சிட்டேன். அம்மா பாருங்கள், ஸ்கொயர் தொட்டி வாங்கினேங்க கீரை விதை போடுறதுக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அம்மா தான் படிக்கட்டு ஏறி வரேன். சரிங்களா? மாடிக்கு இப்போ வந்துட்டோம். எல்லா தொட்டியும் எடுத்துன்னு வந்துட்டோம். இது சின்ன தொட்டியில் ஃபஸ்ட்டு வச்சோம் நம்ம. இப்போ வந்து பெரிய தொட்டிக்கு மாற்றிக்கலாம் நம்ம. நான் 1 by 1 சொல்கிறேன். சரிங்களா? இப்போ பாருங்கள், மண் கலவை எப்படி கலக்குறதுன்னு பார்த்துக்குங்க. மணல், இது வந்து சாதா மண், செம்மண். இது வந்து செம்மண் வரல எனக்கு. அது கிட்டு சொல்லுவாங்கள்ல, அந்த கிட்டு ட்ரிப் கிட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் ட்ரிப் இரிகேஷன் கிட்டுன்னு சொல்லுவாங்க. அது ஃபிட் பண்ணுறதுக்காக 2 in 1 போட்டேன் நான். பாருங்கள், இப்போ அம்மா வந்து உக்காந்துட்டேன். ஏன்னா கோகோபிட் எடுக்கணும் இல்லையா? மணல், செம்மண், கோகோபிட் இது 3 சேர்ந்து கலந்துட்டு நம்ம தொட்டியில் பெரிய தொட்டியில் போட்டு நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் தான் வந்து இந்த கோகோபிட் வாங்கினேன். 5 kg வாங்கினேன். 5 kg வாங்கினாவே ஒரு 10 kg 12 kg மாதிரி நம்ம தண்ணி ஊற்றணும்னா வரும். இந்த கோகோபிட்டை பற்றி நான் அப்புறமா சொல்கிறேன். இப்போ மணல், செம்மண், கோகோபிட் 3த்தையும் கலந்துட்டு எல்லா தொட்டிலையும் நம்ம போட்டுடலாம். ஓகேங்களா? எல்லா தொட்டியும் வந்து நம்மளுக்கு வந்து இப்போ வந்து வந்துடுச்சுன்னா இப்போ எல்லா தொட்டியும் நம்ம வந்து மாடியில் ஏற்றிட்டு போட வேண்டியதா. கோகோபிட் பாருங்கள், இது தண்ணியில் போட்டோம்னா நல்லா உபரி ஆகுது. சரிங்களா? இப்போ இந்த சின்ன தொட்டியில் இருக்கிற கோகோபிட்டெல்லாம் இப்போ நம்ம கார்டன் இப்படி தான் நீங்களும் ஸ்டார்ட் பண்ணணும். பிகினர்ஸ் எல்லாருமே பார்த்துக்குங்க, பயப்படாதீங்க. சின்ன தொட்டியில் வாங்கிட்டு வந்து சின்ன தொட்டியில் இந்த மாதிரி வச்சுருங்க. வச்சுட்டு துளசி செடிங்க, இது நிறைய செடி வாங்கிட்டு வந்திருக்கா, செம்பருத்தி, இது எல்லாம் நம்ம வச்சுட்டு நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஓகேங்களா? எல்லாத்தையும் சரசு ஸ்வீட் ஹோமுங்க நம்ம சேனலில் கார்டன் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா நம்ம சேனல்லையும் இந்த வீடியோஸ்லாம் வரும். நீங்கள் வந்து கண்டிப்பாக பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, அந்த பிளேலிஸ்ட்டில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். அவங்க கிட்டத்தட்ட சோஃபார் வந்து ஒரு 10 வீடியோஸ் போட்டாங்க. அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் சீட்லாம் வாங்கி அந்த சீட் வருதா இல்லையா, எந்தெந்த பிளான்ட்டு, குரோட்டன் செடி எல்லாமே அவங்க இப்போ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு அந்த அப்டேட்ஸ் எல்லாமே அதில் இருக்கும்.
இன்கேஸ் நீங்களும் ஒரு பிகினரா இருந்தீங்கன்னா நீங்க வந்து கண்டிப்பா அம்மா சேனலை ரெஃபர் பண்ணீங்க. கார்டன் சேனல் ஆல்ரெடி எங்க அம்மா ஒரு பெரிய தோட்டம் வச்சிருந்தாங்க நாங்க பழைய வீட்டுல. ஆனா என்ன ஆச்சுன்னா அந்த நீங்க வந்து இப்போ வந்து பாருங்க இவங்க பேசுறவங்க வந்து ருத்ராஸ் கிச்சன் அண்ட் லைஃப் ஸ்டைல். அவங்களுக்கும் வந்து நீங்க வந்து அம்மாக்கு எப்படி ஆதரவு கொடுத்தீங்களோ அந்த மாதிரி இவங்க சேனல்ல நீங்க ஆதரவு கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐகான் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. ஓகே 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 சரி வாங்க நம்ம வேலை செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஓகே வாங்க வேலை. இவன் லைட் போடமா. இதோ ஒரு நிமிஷம். அம்மா இங்க பாருங்க நம்ம ஹாய் வியூவர்ஸ். இப்போ நம்ம வந்து அம்மா வீட்டு vlogs பார்க்க போறோம். இப்போ வந்து एक्चुअली எங்க அம்மா கார்டன் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இப்போதான் एक्चुअली ஸ்டார்ட் பண்றாங்க அவங்க. நான் வந்து நிறைய செடி வச்சிருக்கேன், இவங்க இப்போதான் ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா இப்போதைக்கு எங்ககிட்ட ஒரு 15 to 20 பிளான்ஸ் இருக்கு இப்போதைக்கு. ஸோ இப்போ இந்த பிளான்ஸ்க்கு வந்து நாங்கள் பெரிய தொட்டி வாங்கி மண் போட்டு இப்போ பெருசா பண்ணலாம் அப்படின்னு இருக்கோம் மாடியில. ஸோ இப்போ அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் வாங்க. அதுக்குள்ள தொட்டி வந்துடுது. நம்ம வந்து தொட்டியெல்லாம் எடுத்து இப்போ மாடிக்கு எடுத்துன்னு போகலாம். இவங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. பாருங்க எல்லா தொட்டியும் வந்து வந்துடுச்சு. இப்போ ஒவ்வொரு தொட்டியாக எடுத்துன்னு நம்ம மாடிக்கு போனோம். நான் வந்து பெரிய பெரிய தொட்டியாக வாங்கினேன், அவங்க வந்து வாங்கிட்டு வந்தாங்க. எங்கள் மக தான் ஆவோ, வேற யாரும் இல்லை. பாருங்க இந்த பெரிய பெரிய தொட்டியை வந்து வாங்கிட்டு வந்தா. எல்லா தொட்டியும் வந்து இப்போ இறக்குறோம். இங்கே பாருங்க எல்லா தொட்டியும் நம்ம இறக்கிட்டோம். ஒவ்வொரு தொட்டியாக இறக்கி நம்ம மாடிக்கு எடுத்துகிட்டு போயிடலாம். எல்லா தொட்டியும் மாடியில் தான் இப்போ வந்து நம்ம மண்கலவை கலந்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதெல்லாம் நம்ம ரெடி பண்ணிட்டோம். அது பாருங்கள் இந்த மாதிரி மண்கலவை நம்ம கலந்து வச்சுருக்கோம். இந்த மண்கலவைங்கள தான் வந்து எல்லா தொட்டிக்கும் நம்ம போட்டுட்டு அந்த சின்ன தொட்டியில் இருக்கிறத வந்து பெரிய தொட்டிக்கு மாற்ற போகிறோம். இவங்க தான் இந்த சேனலோட ஓனர். இவங்க வந்து நம்ம சேனலுக்காக வந்து பேசியிருக்காங்க. இப்போ பாருங்கள் எல்லா தொட்டிலையும் பாருங்கள், இந்த தொட்டிலையும் நம்ம வந்து பிளான்ட் வந்து இது வைக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு மணல் போட்டு வச்சிடணும். மூணும் கலந்து போட்டோம்ல அந்த மணல் தான் பாருங்கள் நம்ம எடுத்துன்னு வந்தோம்ல அம்மா இதுக்கு கீரைக்கு போகிறதுக்கு அதனோட இது. அப்புறமா பாருங்கள் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி தொட்டியில் இப்போ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இருக்கிறதுல வைங்க. இட்லி போகுது இந்த மாதிரி பாருங்கள். நான் கீழே வந்து இருக்கிறதுக்கு தற்சமயத்துக்கு போட்டால் இவ்வளோ பிளான்ட் நம்ம வந்து வச்சுருக்கோம் சரிங்களா. இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது மாதிரி தான் நீங்களும் ஸ்டார்ட் பண்ணணும். கீழே வந்து பாருங்கள் கடப்பக்கல் போட்டிருக்கேன் நான். இதே மாதிரி நீங்களும் எல்லாத்துக்கும் கடப்பக்கல் வாங்கி போட்டு நீங்கள் வந்து தண்ணி மாடியில் ஊறாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி பார்த்துக்குங்க. இது வந்து பிகினர்ஸ்க்கான சேனல் சரசு ஸ்வீட்டும் வழங்கும் கார்டன். இங்கே பாருங்கள் இப்போ அந்த மாதிரி கடப்பக்கல் வாங்கி ஃபுல்லாக போட்டுருங்க மாடியில். அதுக்கு மேலே வந்து நீங்கள் வந்து ஒரு கல் வச்சு ஹைட் பண்ணிவிடுங்க. இது வந்து கொய்யா மரம். இது எல்லா செடியும் பெரிய தொட்டியில் கொய்யா மரம் வைங்க சரிங்களா. அந்த கொய்யா மரம் வந்து உங்களுக்கு எதுக்கு வைக்கிறேன்னா அந்த இலைக்கு வைக்கிறேன் நான். அந்த இலை டீ போட்டு குடிச்சோம்னா சுகர் இருக்கிறவங்களுக்குலாம் சுகர் கம்மியாயிடும். நம்ம காய்க்கணும்னு சொல்லிட்டு இம்பார்ட்டன்ட் இல்லை, இலை இருந்தாலே போதும். இப்போ இதிலெல்லாம் கீரை விதைக்கலாம். நான் நெக்ஸ்ட் டே வந்து நான் அதெல்லாம் தனித்தனி வீடியோவில் சொல்கிறேன் உங்களுக்கு. பிகினர்ஸ்க்கு இப்படி பாருங்கள் மல்லி கொடி கட்டணும்மா முதல்ல. அது கொடி கட்டுறதுக்கு பார்க்கலாம். அதனால தான் ஹெல்ப்புக்கு தான் வந்து நான் வந்து ருத்ராஸ் கிச்சன் அண்ட் லைஃப் ஸ்டைல் அவங்கள காமிச்சேன். பாருங்கள் கத்திரிக்காய் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம்.